പറയും. ഇപ്പൊ നമ്മൾ ദേഹത്തിൽ ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാവാം, അല്ലെങ്കിൽ വണ്ണം ഉണ്ടാവാം, എല്ലാം ഇരിക്കട്ടെ. നമ്മൾ ജീവനോടെ ഉണ്ട്. നമുക്ക് രണ്ട് കൈയുണ്ട്, രണ്ട് കാലുണ്ട്, കണ്ണുണ്ട്, சிந்திக்கா கூடிய திறன் உண்டு. நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு இதுக்கு நன்றி പറയും. எந்த உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி சொல்லணும். எது இல்லையோ அது கிட்டா வேண்டி கிடைக்க வேண்டி இறைவனிடத்துல அல்லது பிரபஞ்சத்திடத்துல பிரார்த்திக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா கவர்ந்து இழுக்கணும். அதை அட்ராக்ஷன் மூலமாயிட்டு பிடிச்சு வலிக்கணும். പിന്നെ നമ്മൾ പ്രവൃത്തി മൂലമായിട്ട് മാത്രമേ ലா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் செய்யும். நம்மளோட செய்யக்கூடிய வேலை, நம்ம செய்யக்கூடிய கிரியா, நம்ம பண்ணக்கூடிய வேகமா, எவ்வளவு வேகமா பண்றோமோ அதுதான். ஸோ ஷார்ட்டா പറയുകയാണെങ്കിൽ ഏത് മൈൻഡ് ഹാപ്പി ആയിട്ട് ഉണ്ടോ, ഏത് മൈൻഡ് അൺസാറ്റിസ്ഫൈഡോ ആ മൈൻഡാണ് ഈ ലോകത്തിലെ വിജയിക്കുന്ന മൈൻഡ്, സക്സസ്ഫുൾ മൈൻഡ്. ഹാപ്പിயா இருக்கணும், அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், ஒருக்கிலும் திருப்தனாகும், சந்தோஷமாயிட்டு இருக்கணும். கிட்டிய சாதனத்துக்கு ஹாப்பியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான. പക്ഷെ കിട്ടാத സാധനத்துக்கு അൺസാറ്റിസ്ഫൈഡാണ്. അൺസാറ്റിസ്ഫൈഡ് എന്ന് പറഞ്ഞാൽ ഹാപ്പി അൺസാറ്റിസ്ഫൈഡ് ആണ്. ഈ വാക്ക് കേൾക്കണം, ഹാപ്പിயா இருக்கணும், അൺസാറ്റിസ്ഫൈഡ്. ഈ ലോകத்துல ഹാപ്പി അൺസാറ്റിസ്ഫൈഡ് ആയിട്ട് இருக்கிற ആൾക്കാർ മാത്രമേ പുതിയ പുതിയ കണ്ടുപിടുത്തം, ഈ പുതിയ പുതിയ സാധനങ്ങൾ, പുതിയ പുതിയ ഡ്രീം, പുതിയ പുതിയ கோல், ஒரு மனுஷனை யங்கா எனர்ஜெட்டிக்கா வைக்கிறது ഈ പുതിയ പുതിയ கோல், പുതിയ പുതിയ സാധനം, അത് ചെയ്യணும் ഇത് ചെയ്യணுங்கிற கிரியேட்டிவ் மைண்ட். எவ்வளவு கோல் உண்டோ, கோல் அதிகமா இருக்கிற ஆளுக்கு ஒரு பேர்னிங் டிசைர் வரும். பேர்னிங் டிசைர் வந்து கழிஞ்சால் பிரெயின் இങ്ങനെ ஒர்க் செய்யும், இப்படியே ஒர்க் செய்யும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, பிரெயின் பாத்து வந்து புதுசு புதுசா உண்டாகுது. புதிய புதிய பிரெயின் பாத்து உண்டாகும் போது கிரியேட்டிவ் மைண்ட் உண்டாகும். கிரியேட்டிவிட்டியான ഈ ലോകத்துல ஒரு மனுஷனை அவனை தெய்வமாக்குறது அவனுடைய கிரியேட்டிவிட்டியா. ஸோ നിങ്ങൾക്ക് ഗോൾ ഉണ്ടാവണം. അൺഹാപ്പി ആൻഡ് അൺസാറ്റിസ്ഫൈഡ്. ഇന്ന് കുറെ ആൾക്കാർ ഒരു ജോലിയിലെ കയറി കഴിഞ്ഞാൽ അപ്പ ഞാൻ ഹാപ്പിയാണ്, സാറ്റിസ്ഫൈഡ് ആണ്, പിന്നെ ജീവിതത്തിൽ അവർക്ക് എവിടെയും പോകത്തില്ല. ഹാപ്പി ആൻഡ് അൺസാറ്റിസ്ഫൈഡ്, ரைட்? நன்றி 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 நன்றி. ஸோ நம்ம ஹாப்பி ஆயிட்டு இருக்கணும். ஹாப்பி ஆயிட்டு இருக்கிறது எதுவரை நமக்கு கிடைச்சது, കിട്ടിയதுக்கெல்லாம் നന്ദി പറയുന്നതാണ്. അതാണ് ഈ ഒരു വിഷ്വലൈസേഷൻ, ഈ ഒരു ധ്യാനം, ഈ ഒരു മെഡിറ്റേഷൻ. എന്ത് നിങ്ങൾക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടോ എല്ലാத்துக்கும் നന്ദി പറയും. അങ്ങനെ വിഷ്വലൈസ് ചെയ്യുക. അത് കിട്ടി, ഇത് കിട്ടി, ഇത് കിട്ടി, ഇത് കിട്ടി, எனக்கு இது கிடைச்சிட்டு, இது கிடைச்சிட்டு நன்றி சொல்லுங்க. எது இல்லையோ அது அன்சாட்டிஸ்ஃபைட் மைண்ட். நீங்க அது அடைஞ்சிட்டதாக, கிட்டியதாக, எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சாச்சு, ஆல்ரெடி யூ காட் இட் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கும் தேங்க்ஸ் പറയணும். நாளை கிட்டாம போறதுக்கு இன்னும் தேங்க்ஸ் பறையிற ஆளுக்கு அது உரப்பாயிட்டு கிட்டும். நாளை எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு இன்னைக்கே நான் தேங்க்ஸ் சொல்றேன், எனக்கு கிடைக்க போறதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். நீங்க ஒரே ஒரு காரியம், இதுல சின்ன குழந்தைங்க இருந்தாலும் சரி அல்லது நீங்க இருந்தாலும் சரி, உங்க அம்மா அப்பாட்ட போய் அப்பா எனக்கு அடுத்த வருஷம் நீ வந்து கிஃப்ட் பண்ண போறதுக்கு தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொன்னா ஷாக் ஆயிடுவாரு. என்னடா அடுத்த வருஷம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு இப்பவே சொல்றாரு. அப்பா அடுத்த வருஷம் எனக்கு என்ன ஐஸ்வர்யா இருக்காப்ல, அப்பா எனக்கு ஒரு 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 வைர மோதிரம் அடுத்தது பர்த்டேக்கு, அப்பா தேங்க்ஸ் அப்பா, நன்றி அப்பான்னு சொன்னா அப்பா அதிர்ச்சி அடைவார். என்னடா வைர மோதிரமா, என்ன சொல்லிட்டு போகுது இது, நன்றி அப்பா நன்றி, அடுத்த வருஷம். அப்பா அப்புறமா சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த வைர மோதிரம் எப்படி வாங்கி கொடுக்கறது, நீ எங்கன்னா வாங்கி கொடுக்கணும். இதே மாதிரியான தெய்வம். நீங்க தெய்வத்துக்கு நன்றி பறஞ்சாலே மண்டைய நான் லூசு பையா, இவன் எதையாவது சொட்டு போயிட்டானப்பா, இனி இவனுக்கு எப்படி கொடுக்க அப்படின்னு